के नेता मुर्दाबाद, उदयनिधि मुर्दाबाद, डीएम के नेता मुर्दाबाद, उदयनिधि मुर्दाबाद, डीएम के नेता मुर्दाबाद। आज मैंने इसकी ऐसी तैसी कर दिया। देखिए, தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி தவறுதலாக பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அயோத்தியை சேர்ந்த ஒரு சாமியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய புகைப்படத்தை கத்தியால் கிழித்தும் தீயிட்டு குளித்தியும் அவருடைய எதிர்ப்பு வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் 10 கோடி ரூபாய் அவருடைய தலைக்கு 10 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. அவர் தலையை யார் கொண்டு வரீங்களோ உங்களுக்கு 10 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை தற்போது ஏற்படுத்தியிருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி தவறுதலாக பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இல்லைனா அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், இல்லை அப்படின்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், டெல்லியிலேருந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவங்க திமுக சைட்லேருந்து எதுவுமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அதனால் கூடிய விரைவில் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு. இதற்கு பத்திரிகையாளர்கள் உதயநிதி ஸ்டாலினிடம் டெல்லி மேலிடம் சொன்னதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எந்த விதத்துலையும் தவறுதலாக சொல்லலை, நான் என்னோட கருத்தை நான் பின்வாங்கலை, அது மட்டும் இல்லாமல் நான் அதில் உறுதியாக இருக்கேன், அப்போ சொன்னதான் நான் இப்பவும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மன்னிப்பு கோரவில்லை என்றால் உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அமைச்சர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா இந்த பிரச்சனை எலெக்ஷன் டைமில் இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் தற்போது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில பிஜேபியினுடைய எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி பேசினதில் என்ன தவறு இருக்குது, அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க. தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கார். ஏன்னா டெல்லி மேலிடத்திலிருந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு முதல்வராக அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதா, இல்லை ஒரு தந்தையாக தன் மகன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கார். ஏன்னா நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை, ஏன்னா சொந்த மகன் மீதே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வரும், கட்சிக்கும் கெட்ட பேர். அதே போல் நடவடிக்கை எடுக்கலனாலும் டெல்லி மேலிடம் விட மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நடவடிக்கை எடுக்கலைன்னா காவல்துறையை வச்சு நாங்கள் வேறு மாதிரி மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது குறித்து ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.